அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவள் விழித்திருந்தாள். இந்த கதையோட முந்தின பாகங்களோட லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அதோட பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கணவனும் மனைவியும் ஒரு மனசாக கருத்தொருமித்து வாழறது தான் இல்லறம். இந்த வீட்டில் கருத்தொருமிக்கிறதுக்கு இடமே இல்லை. நர்மதாவும் பட்டப்பாவும் வடதுருவமும் தென் துருவமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக சரீர இச்சையை கடந்த ஒரு ஞானின்னு சொல்ல முடியாது. அந்த ஏக்கம் அவளை இன்னமும் தின்னு தீர்த்துக்கிட்டு தான் இருந்தது. மனைவி தனக்கு தெரியாமல் ரகசியமாக எப்படியோ இருந்துட்டு போகட்டும், அது தன்னை ஒன்றும் பாதிக்காது. ஆனால் இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி கணவன் மனைவியாக வாழ்ந்தா போதும்னு பட்டப்பாவும் நினச்சிட்டு இருந்தான். அப்படி ஒரு போலித்தனம் அவங்களோட வாழ்க்கையில் நிரம்பி இருந்துச்சு. அவள் வர வர எதிலுமே பிடிப்பில்லாமல் இருந்தா. தலை வாரிக்கிறது இல்லை, சரியாக சாப்பிட்றதில்ல. சில நாள் ஊஞ்சலில் படுத்துக்குவா, சில நாட்கள் சமையலறை வாசப்படியிலேயே படுத்து தூங்கிடுவா. ஆனால் ஒரு நாளும் அவங்களோட அறையில் போய் அவள் படுத்ததே இல்லை. கங்கம்மா அவங்களுக்காக பார்த்து பார்த்து ஆசையாக தைச்சி வாங்கின அந்த மெத்தை இன்னைக்கு தூசு படிச்சிட்டு இருந்துச்சு. அந்த அறைக்குள்ளே அவள் போகிறதையே விட்டுட்டா. போனாதானே பக்கத்து வீட்டு மாடியை பார்க்கணுன்ற எண்ணம் வரும். பூரணியும் பாலுவும் ஏகாந்தமாக சந்தோஷமாக இருக்கிறது அவள் கண்ணில் படுது. என்னைக்கோ ஒரு நாள் கடைசியாக அந்த அறைக்குள்ளே போனவ அந்த ஜன்னல் கதவை அரைஞ்சி சாத்தினான். அதற்கப்புறம் அந்த கதவு திறக்கப்படவே இல்லை. இந்த தடவை பூரணி 2வது முழுகாமல் இருந்து பிரசவத்துக்கு 7 மாதங்கள் கழிச்சு தான் பிறந்த வீட்டுக்கே கிளம்பினா. போகிறதுக்கு முன்னாடி நர்மதாவை தேடி வந்தா. இங்கே இரேன் பூர்ணி அக்கா, நான் உன் பிரசவத்துக்கு உனக்கு பார்த்துக்க மாட்டேன்னா என்ன? நர்மதா கேட்டா. அதெல்லாம் முடியாது நர்மதா, அம்மா இல்லாமல் என்னால் அவ்வளோ தைரியமாக இருக்க முடியல. நான் போயிட்டு வரேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். எதுக்கும் நீ எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம், புரியுதா? ஏன்? என்ன ஏன்? காரணம் தான் உனக்கே தெரியுமே, நான் சொல்லணுமா? நர்மதா எதுவும் பேசாமல் தலை குனிஞ்சபடி அமைதியாக இருந்தா. பூரணி அரை மனசோடு போகிறான்றது மட்டும் அவளுக்கு நல்லா புரிஞ்சுது. அன்னைக்கு பட்டப்பா சாப்பிடும் பொழுது நர்மதா கேட்டா, நம்ம 2 பேருமா சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வரலாமா? எனக்கு இங்கேருந்து அழுத்து போச்சு. எங்கே போகிறது? போகிறதுக்கு இடமா இல்லை. இப்படி காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது தான் போகிறது. பணமா இல்லை. அக்கா போய் 2 வருஷம் ஆகுது. வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போகலை. எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை. இவ்வளோ பெரிய வீட்டை பூட்டிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஒத்தகைக்காரன் வருவான், அவனுக்கும் பதில் சொல்லி ஆகணும். நீ வேணா போயிட்டு வாயே, எத்தனையோ டூரிஸ்ட் பஸ் தான் போகுதே. அவள் தன்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் கணவனை கூப்பிடுறா. ஆனால் அவனும் அதையெல்லாம் தட்டி கழிக்க இப்படியே நாட்கள் நகர்ந்துட்டு இருந்துச்சு. முன்னாடி பூரணி இல்லாத நாட்களில் பாலு ரொம்ப சுதந்திரமாக அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி சாப்பாடு சாப்பிட்டு போவான். இந்த தடவை நர்மதா வாசல் கதவை மூடியே வச்சிருந்தா. காரணம்தான் உனக்கே தெரியுமே. பூரணி சொன்னதை நினச்சி பார்த்தா. சே, எவ்வளோ பெரிய வார்த்தை! இவ புருஷனை இவளுக்கு கண்டிக்க தைரியம் இல்லை. என் பேரில் பழிய போட்டு போறா. நானே இவ வீடு தேடி போய் அவ கணவனை மயக்க பார்க்குற. நான் ஒரு நிமிஷம் நினச்சா அவனை என் வலையில் சிக்க வைக்க முடியாதா என்ன? சே, என்ன பிறவிகளோ! தனக்குள்ளேயே நொந்துக்கிட்டா. பாலு பல ராத்திரிகள் நர்மதாவுக்காக காத்திருந்தான். தப்பி தவறியாவது அவள் இங்கே வரமாட்டாளான்னு ஏங்கினான். கொல்லை பக்கம் அவளை பார்த்தா சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்பான். ஓ, தாராளமா. ராத்திரி 8 மணிக்கு அவர் சாப்பிடும்போது வாங்க, கண்டிப்பாக சாப்பாடு போடுறேன் அப்படின்னுவான். பட்டப்பா வர நேரத்தில் மட்டும் கதவை திறந்து வைப்பா. அன்னைக்கும் அப்படி தான் கதவை திறந்து வாசலில் வந்து உட்காந்துட்டு இருந்தா நர்மதா. தெரு விளக்குகள் அன்னைக்கு எரியல. நிலவில்லாத வானமாக வேற இருந்துச்சு. பொட்டு பொட்டுன்னு மழை துளிகள் விழ ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்தில் பலமாக பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த இருட்டில் நிற்க பயமாக இருந்ததால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா. சட்டுன்னு யாரோ தாழ்பாலை போடுற மாதிரி இருந்துச்சு. யார் அதுன்னு அவள் சுதாரிக்கிறதுக்குள்ளே முரட்டுத்தனமாக அவளை இறுக்கி அணைச்சாங்க. அணைச்ச வேகத்திலே அவள் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டா. பாலு. ஆமாம், பாலுவே தான். அட பாவி,
காரணம் எனக்கே தெரியும்னு பூரணி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. அவளுக்கு துரோகம் பண்ண சொல்றியா? இதில் என்ன துரோகம் இருக்கு நர்மதா? உனக்கு தேவை இருக்கா இல்லையா? தேவை இருக்கு இல்லை அப்படின்றது மனசை பொறுத்த விஷயம். என்னை போல இன்னொரு பெண்ணை நான் ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு நர்மதா கத்த ஆரம்பிச்சா. ஆனால் பாலு அவ சொல்றத எதுவுமே காதில் வாங்கிக்க தயாரா இல்லை. பாலுவை பார்க்கவே ஒரு மிருகம் மாதிரி தோணுச்சு அவளுக்கு. நர்மதா எப்படியோ அவன் பிடியிலிருந்து பலமாக விடுபட்டு படுக்கை அறைக்குள்ளே போய் தாழ்பால் போட்டுக்கிட்டா. கதவை தர நர்மதா, இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல. நீ இப்போ வெளியில் வரல, ஊருக்குள்ளே போய் எல்லாமே நடந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லிடுவேன் அப்படின்னு அவளை மிரட்டினான். ஏன் பரவாயில்ல, சொல்லிக்கோ. ஏன்? நிச்சயமாக சொல்லிடுவேன். நீ இனி இந்த ஊரில் மானத்தோடு வாழவே மாட்ட, பார்க்குறியா? அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே வாசற் கதவை யாரோ தட்டினாங்க. பாலு தான் போய் திறந்தான். வெளியில் நிற்கிற பட்டப்பாவை பார்த்ததும் அவசர அவசரமாக வெளியில் போயிட்டான். நர்மதா அறையிலேருந்து வெளியில் வந்து தேம்பி தேம்பி அழுது பட்டப்பாவை பார்த்து நின்றுட்டு இருந்தா. பட்டப்பாவுக்கு அங்கே என்ன நடந்ததுன்றது தெரியலனாலும் இவ இருந்த கோலத்தையும் அவன் போன வேகத்தையும் பார்த்து ஏதோ ஒரு தினசா புரிஞ்சுக்கிட்டான். ஏன் அழற? உனக்கு தான் நான் முழு சுதந்திரம் கொடுத்துருக்கேனே. நான் பண்ணின பாவத்துக்கு பரிகாரம்னு நினச்சிக்கிறேன். நீ இதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சொன்னவ இன்னும் அழுதா. இருந்தா தான் என்ன இப்போ? ஏன் இப்படி போராடிக்கிட்டு இருக்க நீ? அன்னைக்கு ராத்திரி 2 பேருமே சாப்பிடல. ரொம்ப நேரம் பட்டப்பா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். நர்மதாவோட உள்ளத்தில் அப்பப்போ இழற இந்த சலனங்களை அவ கொன்று இப்படி போலியாக வாழற மாதிரி தெரிஞ்சுது. அந்த பெண்ணை சாக விடுறது ரொம்ப பெரிய துரோகமாக தோணுச்சு அவனுக்கு. கோர்ட்டு, விவாகரத்து, இதுக்கெல்லாம் அவன் ஒத்துக்கக்கூடியோ இல்லை. என்ன பண்ணலாம்? பட்டப்பா ரொம்ப தீவிரமாக யோசித்தான். அவளுடைய வாழ்க்கையிலேருந்து தான் விலகி போயிடணுன்ற ஒரு முடிவுக்கும் வந்தான். கொஞ்ச நாட்களாகவே அவனுக்கு தூக்கம் வர்றதில்லை. மனசு சோர்ந்து போயிருந்தது. எதிலுமே பிடிப்பில்லாமல் இருக்கிறது நல்லாவே உணர்ந்தான். நர்மதாவை பார்த்தா கூட அவனுக்கு இப்பெல்லாம் பிடிக்கிறதில்ல. ஏதாவது கடிதாசி எழுதி வச்சுட்டு எங்கேயாவது போயிடலாமா? எங்கே போகிறது? இந்த எண்ணங்களோட போனால் தான் எங்கே போனாலும் அவனால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு அவன் உணர்ந்தான். அவன் கூட இருந்துக்கிட்டு இருக்காளே தவிர அவன் மனசில் இவனுக்கு இடம் இல்லை. ஏதோ இந்த சமுதாயத்துக்காக இப்படி ஒரு நெருப்பில் அவள் வெந்துக்கிட்டு இருக்கா. 4-5 வருஷங்களுக்கு முன்னாடி அவளுக்கு முதலாக அவங்களுடைய முதல் இரவில் ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்தான். அதற்கப்புறம் இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு கடிதம் எழுதினான். நான் ஊரை விட்டு போகிறேன், உன் இஷ்டப்படி இருக்கலாம். இப்படி 7-8 முறை எழுதி எழுதி கிழிச்சான். அவன் மாறமாட்டா. உணர்ச்சிகளோட போராடிக்கிட்டு கணவனை நினச்சிக்கிட்டு அணுவாக செத்துக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி சரீர இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதால தான் இந்த நாட்டில் இப்போவும் ஆயிரக்கணக்கான விதவைகள் சுத்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியுது. ஆயிரக்கணக்கான விதவைகளில் 100கணக்கில் கூட மறுமணம் நடக்கிறது இல்லையே. ஏதோ ஒரு உன்னதமான உணர்வு தான் அவங்களோட மனசில் நிலையாக இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் அவங்களால இப்படி பரிசுத்தமாக வாழ முடியுதுன்னு அவனுக்கு தோணுச்சு. வெளியே வானம் நிர்மலமாக இருந்துச்சு. நட்சத்திரங்கள் எல்லாம் பலன்னு ஜொலிச்சிக்கிட்டு இருந்தது. ஜில்லுன்னு காற்று வீசிச்சு. யார் வீட்லேயோ ரேடியோவில் வீணை சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. ஊரெல்லாம் அடங்கி கிடக்கும் பொழுது இந்த சங்கீதம் மட்டும் அவனை அழ வச்சுது. கடவுளோட நாமத்தை மனசார பாடி கேட்கும் பொழுது ஏற்படுற உணர்வு இருக்கே, அந்த சுகம் இருக்கே, அதுக்கு ஈடு இணை இல்லை. அவன் நாத வெள்ளத்தில் லயிச்சு போயிருந்தான். இப்படி பாடிக்கிட்டே கோகுலம், பிருந்தாவனம், மதுரைன்னு எங்கேயாவது போயிடலாமா? மேவாரோட அரசியாக இருந்த மீரா இந்த உலக பந்தங்களை எல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு சுதந்திரமாக ஒரு பறவை போல் காற்று வெளியில் மிதக்கிற சுக அனுபவத்தை நுகர்ந்துக்கிட்டு பிருந்தாவனத்துக்கு கண்ணனை தரிசிக்க போனாலாமே. அந்த மாதிரி ஒரு உணர்வு தனக்கும் ஏற்பட்டு இப்போவே இந்த வீடு, வாசல், நர்மதான்னு எல்லாத்தையும் மறந்து அந்த கண்ணனை நாடி போனால் இதற்கு ஒரு பரிகாரம் கிடைக்குமோ? நட்சத்திர ஒளிய வைகரையை நினச்சிக்கிட்டு ஒரு பறவை பறந்து போயிடுச்சு. எல்லா ஜீவராசிகளையும் விட பறவை இனங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு வரப்பிரசாதம் இருக்குது. விண்வெளியில் சுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு பறந்து திரிகிற ஒரு சுகம் பறவைகளுக்கு மட்டுமே உண்டு. இப்படியே யோசிக்கிட்டு இருந்தவன் அந்த மேஜைக்கு பக்கத்தில் இருந்த நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு
அப்படியே தூங்கியும் போனான். பொழுது விடிஞ்சுது. பொழுதும் போச்சு. இப்படியே மாசங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 2 பேருக்கும் இடையில இருந்த இடைவெளியும் அதிகமாயிட்டே இருந்தது. நர்மதா தன்னை விட்டு முழுசா போயிடணும், அவ இஷ்டம் போல அவளோட இந்த அழகை வச்சு ஜம்முன்னு வாழணும். ஏன் இப்படி வீட்டில் கிடந்து நடைப்பிடமா உலாவிக்கிட்டு இருக்கா? அவனுக்கே ஒன்றும் புரியல. ஒரு நாள் சாப்பிடும்போது சொன்னான், உன் பேரில் ரொக்கமாக 50,000 ரூபா பேங்க்கில் போட்டிருக்கேன். ஊர்கோடியில் இருந்த தென்னந்தொப்பை விற்று தான் போட்டிருக்கேன். அவன் ஒன்றும் பேசலை. நான் பண்ணது சரிதானே? தெரியலையே, நான் எப்படி இந்த சொத்தை அனுபவிக்க முடியும்? ஏன், நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண் தானே, உனக்கு ஏன் உரிமை இல்லை? அதுக்கு மேலே நான் உனக்கு பண்ணின துரோகத்துக்கு பணத்தை கொடுத்து ஈடு கட்ட முடியாது தான். என்னவோ தோணுச்சு, உன் இஷ்டம் போல் அதில் வர வட்டியை வச்சு நீ சந்தோஷமாக வாழலாம். என்னை எங்கே போக சொல்கிறீங்க? கண் கலங்கிக்கிட்டே கேட்டா. இஷ்டப்படி எங்கே வேணாலும் போயிட்டு வா. இப்படி என்கிட்ட அடிமையாக இருக்கணும்னு நீ எதிர்பார்க்க வேண்டாம். உனக்குன்னு எவ்வளவோ ஆசைகள் இருக்குமே. எனக்கு எந்த விதமான ஆசைகளும் இல்லை. எனக்கு பொதுவாகவே ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்கல. பாலுவையா சாய்ராமையா? பாலுவையா? பொண்டாட்டியே ஏமாத்துறவனியா? அவனை கூட பிடிக்குமா யாருக்காவது? அப்போ சாய்ராம? நர்மதா பேசாமல் அமைதியாக இருந்தா. பட்டப்பா கை கழுவிக்கிட்டு வந்து அவள் பக்கத்தில் உட்காந்தான். நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனை காதலிச்சே. உன் மனசில் இன்னமும் ஏதோ ஒரு மூலையில் அந்த எண்ணம் இருக்குது. ஊருக்கு போனால் எங்கே அவன்கிட்ட மாட்டி ஏமாந்து போயிடுவோமோன்னு நீ பயப்படுற. அதனால தானே நீ அங்கே போக மாட்ற. அவள் வேறு பக்கமாக திரும்பி நின்று, வாஸ்தவம் தானே, சாய்ராம் வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். அவன் அவளோட அழகை வர்ணிக்கும் பொழுதெல்லாம் ஒரு இனம் புரியா மகிழ்ச்சி அவன் மனசில் பரவும். இதற்கெல்லாம் ஒரு வடிவம் கொடுத்து இன்னதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அம்மா இந்த கல்யாணத்தை நிச்சயமும் பண்ணிட்டு வந்துட்டா. கனவு போல கல்யாணமும் நடந்து முடிஞ்சுது. நான் சொல்கிறது உண்மைதானே அப்படின்னு அவளுடைய நினைவலைகளை துண்டிக்கிற மாதிரி அவன் ஒரு கேள்வி கேட்டான். ஆமாம், அவர் மேலே எனக்கு ஆசை இருந்தது உண்மைதான். ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டப்புறம் அதை பற்றி ஒரு நாளும் நான் நினச்சதில்லை. அதை முழுசாக நான் மறந்துட்டேன். அவர் இங்கே ஒரு முறை வரும்பொழுது கூட என் மனசில் ஒரு தப்பான ஆசை கூட எழலை. எப்படியோ என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சின்னு விரக்தியாக வாழ ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப திரும்ப ஏன் உடல் ஆசையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்குன்னு சுத்தமாக ஒரு மனசு இருக்காதா, இல்லை இருக்கக்கூடாதா? நான் அவ்வளோ கேவலமாவா தெரியுறேன் உங்கள் கண்ணுக்கு? உலகத்தில் எத்தனையோ விதமான பசிகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த உடற்பசியோ. இனவிருத்திக்காக மிருகங்களோ மற்ற ஜீவராசிகளை போல மனுஷனோ பெண்ணை நாடி போகிறான். அது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போய் இவ்வளோ கவலைப்படுவீங்களா? இவ்வளோ குழப்பம் அடைவீங்களா? அப்படி பேசுகிறவளை வியப்போட பார்த்தான் பட்டப்பா. வேடிக்கையான பெண், அதுவும் இந்த காலத்தில் தெரு தெருவாக கண்டபடி சினிமா போஸ்டர்களில் சீரழிகிற இந்த காலத்தில் இப்படி ஒருத்தியா? அவளை ஆச்சரியமாக பார்த்தான். சரி, அப்போ என்ன தான் பண்ண போகிற? இப்படியே இருக்க போகிற? என்னை போல் கல்யாணம் ஆன பெண்கள் நல்லா ஷவரசனையாக இருந்து 3 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுகளுக்கும் நோய் வரும். டாக்டர் வீட்டுக்கு போவா. கணவன் தன்னை நெருங்கி வரும்பொழுதெல்லாம் தன் 3 குழந்தைகளை காட்டி காட்டி விலகி போயிட்டே இருப்பா. அவன் அடுத்த வீட்டையோ எதிர் வீட்டையோ தேடி ஓடுவான். யாராவது கிடைப்பாளான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். எனக்கு தான் குழந்தைகளே இல்லையே, அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளும் இல்லையே. பளிச்சுன்னு சிரிச்சா. நீ இப்படி இருக்கிறது எனக்கு சங்கடமாக இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா பளிச்சுன்னு அழகாக தானே இருக்கே. அதைத்தான் நானும் சொல்கிறேன். நீ இப்படி பளிச்சுன்னு அழகாக இருக்கியே, அந்த அழகெல்லாம் வீணாக போகுதே. அழகு எப்படி வீணாக போகும்? அது பால்யத்தில் ஒரு சரீர கவர்ச்சியோடு இருக்கும். நடு வயசில் தாய்மையோடு பிரகாசிக்கும். வயசானப்புறம் அனுபவமாக முதிர்ந்து ஜொலிக்கும். எல்லா வயசுலேயும் அழகு நிலையாக தான் இருக்கும். ஏன், உங்கள் அக்கா கங்கம்மா கூட நல்லா அழகாக தானே இருந்தாங்க. வியாதி வந்து படுத்தப்போ கூட நல்லா தான் இருந்தாங்க. இவ்வளோ ஏன், பிணமான அப்புறம் கூட பளிச்சுன்னு தான் இருந்தாங்க. அழகுன்றது மனசில் தான் இருக்குது. பட்டப்பா அதுக்கு மேலே அவ கூட வாக்குவாதம் பண்ண விரும்பலை. இவ தன்னை விட்டு போக மாட்டான்றது அவளுக்கு திடமாக புரிஞ்சுது. இனி தான் தான் இவளை விட்டு விலகி போகணும். அவள் புத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். கணவனுக்கு எதிரில் தன்னை ஒரு பதிவிரதியாக
மகத்தானவளா ஒழுக்கம் உள்ளவளா இன்னும் எப்படி எல்லாமோ இருக்கணும்னு ஆசைப்படுற ஜென்மமாக இவ இருக்கா. அதனால் நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நர்மதா என் கூட இருக்கிறத தவிர்த்து வேற எதை பற்றியும் யோசிக்க மாட்டான்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வழக்கம் போல் ஒரு நாள் காலையில் காஃபி சாப்பிட்டுட்டு ஊஞ்சலில் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தான். வட இந்திய யாத்திரை ஸ்பெஷல் ஒன்றை பற்றி படித்தான். நான் ஏன் இதை சாக்கா வச்சு இங்கேருந்து கிளம்பி போகக்கூடாது? வெளியே புறப்பட்டு போனான். திரும்பி வந்தான். பையில் கொஞ்சம் துணிமணிகளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டான். அவ்வளவுதான். அவன் எங்கே போனாலும் எப்போ போனாலும் அவள் அதிகமாக அவன்கிட்ட கேள்வி கேட்கறது கிடையாது. எங்கேயாவது போவார் அப்படின்னு நினச்சிக்குவா. அப்படிதான் அன்னைக்கும் சாப்பிட்ட பிறகு கிளம்பினான். அவன் ஊஞ்சல்ல படுத்து தூங்கிட்டு இருந்தான். அப்படி அமைதியாக படுத்து தூங்குற தன் மனைவியை ஆசை தீர பார்த்தான். 6-7 வருஷங்களா அறிமுகமான ஒருத்தரை பிரிஞ்சு போகிறமேன்ற அளவுக்கு தான் அவனுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதை தவிர்த்து வேற எந்த எண்ணமும் தோணலை. பட்டப்பாவுக்கு அவன் மேலே எப்பவுமே ஒரு மரியாதை பக்தி இருந்தது. அது இன்றளவுமே இருந்தது. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு வாசற்கதவை லேசாக திறந்து வெளியே வந்தான். பக்கத்து வீட்டு பூரணி பிறந்த வீட்டிலேருந்து இன்னொரு குழந்தையோட வண்டியில் வந்து இறங்கினா. இவனை திரும்பி பார்த்தா. பாலுக்கிட்ட குழந்தைய கொடுத்தா. 2 பேரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவன் தெருவில் இறங்கி நேராக ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நடந்தான். எதுலேருந்தோ விடுதலை அடைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு அவனுக்குள்ளே தோன்ற பரவசமாக நடந்து போய்கிட்டு இருந்தான். நர்மதா கண் விழிச்சு வழக்கம் போல் வீட்டு வேலைகளை செஞ்சு முடிச்சா. பக்கத்து வீட்டில் குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. பூரணி வந்துட்டான்னு அவளை பார்க்க போனான். முதல் குழந்தை விட இந்த குழந்தை நல்லாவே இருந்தது. எப்படி இருக்க நர்மதா? பூரணி கேட்டா. அப்படியே தான் இருக்கேன். நீ எப்போ பார்த்தாலும் கதவை சாத்தியே வச்சிருக்கியாமே? அவர் சொன்னார். பின்ன என்ன பண்ணுறது? எங்கள் வீட்டுக்காரர் வீட்டிலையே தங்குறதில்ல. ஒண்டியா வாசக்கதவை எவ்வளோ நேரம் திறந்து வச்சுட்டு உட்கார முடியும்? வாஸ்தவந்தான். அப்புறம் கண்டவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டா? அந்த கேள்வியை கேட்டு நர்மதா திடுக்கிட்டு அவளை ஏறிட்டு பார்த்தா. ஆனால் அவளோ இவளை கவனிக்காம குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தா. நான் போயிட்டு வரேன் பூர்ணி அக்கா. அப்பப்போ வந்துட்டு போயேண்டி. ஏன் இப்படி இருக்க? பார்ப்போம். 2 பேர்ட்டுமே முதல்ல இருந்த அந்த நட்போட ஆழம் குறைஞ்சி ஏனோ தானோன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரமும் ஆச்சு. விளக்கு ஏற்றியாச்சு. வாசலுக்கும் உள்ளுக்குமா பல தடவைகள் நடந்துகிட்டு இருந்தா. ராத்திரி நேரமும் வந்தது. தனியாக இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கவே அவளுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள், 4 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அதற்கு மேலே தாங்க முடியாதவளா பூரணியை தேடி ஓடினா. என்ன நர்மதா இப்படி அழைச்சி போயிருக்க? பட்டப்பா எங்கே தான் போனா? 4 நாளுக்கு மேலே ஆச்சு. ஒரு தகவலும் தெரியல. நான் வந்த அன்னைக்கு பை நிறைய செலவு துணியை பளிச்சுன்னு எடுத்துக்கிட்டு கிளம்பி போனார். எங்கேயாவது ஊருக்கு தான் போயிருப்பாராக்கோன்னு நினச்சேன். 4 நாளாக தனியாவா இருந்த? நீ ரொம்பவும் மாறி போயிட்டடி. உனக்கு மனசு கல்லாயிடுச்சு. என்கிட்ட இப்பெல்லாம் நீ மனசு விட்டு எதுவுமே சொல்கிறதில்ல. அதோட இங்கே அடிக்கடி வர்றதும் இல்லை. பேசுறதுக்கு என்ன இருக்குது? நான் வாழ்க்கையில் தோற்று போனவன். ஆனால் நிச்சயத்தோட அதில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஒழுங்காக வாழணும்னு நினைக்கிறேன். அவர் தான் என்னை அடிக்கடி ஓ இஷ்டம் போல் யார் கூட வேணாலும் இரு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் உதவாக்கறேன்னு தெரிஞ்ச பிறகு உன்னை அடக்கி வைக்கிறதுல உரிமையும் இல்லை நியாயமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்கள் வீட்டுக்காரர் மேலே கூட அவருக்கு சந்தேகம். ஊரில் சாய்ராம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்னை தேடி வந்தார். அவர் மேலேயும் அவருக்கு சந்தேகம். நான் தான் இதிலெல்லாம் எனக்கு இருந்த ஆசை எப்போவோ போயிடுச்சு. இப்போல்லாம் இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. சுத்தமாக இருக்க நினச்சி அதை பழக்கப்படுத்திக்கிட்டு வரேன். என்ன இப்படியெல்லாம் தூண்டி விடாதீங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவர் என் கூட 2 நாள் பேசாமல் இருந்தார். வழக்கமாக அன்னைக்கு சாப்பிட்டு கிளம்பினவர் தான். இதோ இன்னைக்கு 4 நாள் ஆச்சு. ஆளையே காணோம். ஒரு தகவலும் இல்லை. என் புடவைகளுக்கு நடுவில் இந்த பேங்க் புக்கு இருந்துச்சு. இதில் ரொக்கமாக 50,000 என் பேரில் போட்டு வச்சிருக்காரு. பூரணி திறந்த வாயை மூடாதவளா நர்மதா சொல்கிற கதையே கேட்டுக்கிட்டு இருந்தா. வேற கடுதாசி ஒன்றும் இல்லையா? எதுவுமே இல்லை. எங்கே தான் போயிருப்பாரு? அதான் புரியல. நான் எப்படி தனியாக இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறது? எனக்கு பயமாக இருக்குது. ஒன்று பண்ணு, ஊர்லேருந்து உன் அம்மாவை வரவழைச்சிக்கோ. பாவம், இந்த தள்ளாத வயசில் யார் வீட்லேயும் சமைச்சு கஷ்டப்படுறாங்கன்னு நீ தான் அடிக்கடி சொல்லுவியே.
எனக்கும் அதுதான் சரின்னு படுதுக்கா பூரணி கிட்ட சொன்னான். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பாலு வந்தான். இப்பெல்லாம் அவனுக்கு நர்மதா மேலே அவ்வளவு ஈடுபாடு இல்லை. என்னைக்கு அவன் பிடியிலிருந்து திமிரிக்கிட்டு போய் கதவை அடைச்சி தாழ்பால் போட்டாலோ அதிலிருந்து அவனுக்கு அவன் மேலே இருந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு. ஏன் ஒரு வித பயம் கூட ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. நர்மதா டக்குன்னு எழுந்துட்டா. வீட்டுக்கு வந்தவ அம்மாவுக்கு கடுதாசி எழுதினா. உன் மாப்பிள்ளைய ஒரு வாரமாக காணலை, நான் தனியாக தான் இருக்கேன், சீக்கிரமாக கிளம்பிவான்னு எழுதியிருந்தா. ஒரு சிலரால் மட்டும்தான் ரகசியங்களை காப்பாற்ற முடியும், பலரால் அதை கண்டிப்பாக செய்யவே முடியாது. வெங்குலக்ஷ்மியும் அப்படிப்பட்டவ தான். 8 குடுத்தனங்களுக்கும் தெரிகிற மாதிரி சத்தமாக கத்தி அழுதா. படுபாவி, கிளி மாதிரி இருக்க என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணது பத்தாதுன்னு இப்போ அவளை விட்டுட்டு ஓடியும் போயிட்டான். பாவம் மேலே பாவமாக பண்ணுறானேன்னு தலையில் அடிச்சுட்டு அழுதா. சாய்ராம் யோசிச்சான், என்ன ஏமாத்தினா? அப்போ தான் அவனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சுது. நர்மதா அன்னைக்கு இருந்தது போலவே இன்றைக்கும் இருக்கா. வாடாமல் வதங்காமல் கசங்காமல் அப்படி புதுசாக இருக்கான்றது அவனுக்கு தெரிஞ்சது. கிழவிக்கு துணையாக வரதா சொல்லிக்கிட்டு சாய்ராம் வெங்கலக்ஷ்மியோடு வந்து சேர்ந்தான். நர்மதா அம்மாவை கொல்லை பக்கம் கூட்டிகிட்டு போய் ரகசியமாக அண்ணாவை கூட்டிகிட்டு வரதானே, இவனை போய் துணைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டா. அண்ணாவா? அவன் எங்கள் வீட்டில் இருக்கான். அவன் தான் அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு பட்டணத்துக்கு போயிட்டானே, சினிமாவுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்க போகிறானா. அவன் பொண்டாட்டி சினிமாவில் நடிக்க போகிறாளாமே. தன்னுடைய நிலைமை நர்மதாவுக்கு நல்லாவே புரிஞ்சது. தனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே துணை அம்மா மட்டும்தான், வேற யாரும் இல்லைன்றது அவன் நெத்தி பொட்டில் ஆணி அடித்த மாதிரி புரிஞ்சுது. சாய்ராம் என்னென்னவோ கேட்டா. எப்போ போனார்? என்னைக்கு வருவாரா? காசு பணம் ஏதாவது கொடுத்துட்டு போயிருக்காரா? எதுவும் இல்லைன்னா இனிமேலும் இங்கேருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, கிளம்பி வா. அன்னைக்கே சொன்னேன், உன் அழகுக்கு இவ்வளோ நாள் பெரிய ஸ்டாராகவே ஆகியிருக்கலாம், சொல்கிறத கேளு. அவள் அதுக்கெல்லாம் பதில் ஒன்றும் சொல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவ, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது சரியில்லை, முதல்ல இங்கேருந்து ஊருக்கு கிளம்பி போங்க, ரொம்ப இறுக்கமாக முகத்தை வச்சுக்கிட்டு சொன்னான். அதுக்கு மேலே சாய்ராமால் அங்கே இருக்க முடியல. அவனும் அமைதியாக கிளம்பி போயிட்டான். அம்மாவும் பொண்ணும் தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. என்னென்னமோ சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, பேசினாங்க. அவள் தினமும் அவனை பற்றி ஏதாவது தகவல் வருமானு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா. பட்டப்பா அன்னைக்கு கிளம்பினவன் நேராக வாரணாசிக்கு போனான். மனம் போனபடி சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தான். அவனை போல அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்க. மனசாந்தியை தேடி கங்கா ஸ்நானம் பண்ணிக்கிட்டு முன்னோர்களுக்கு காரியம் பண்ண வாழ்க்கையை வெறுத்தவங்க, ஊரில் வீடு வாசல் மனைவி குழந்தைகள் இருந்தும் ஏதோ ஒரு பிரம்ம தங்களை பிடிச்சு ஆட்கொள்கிற மாதிரியும் அதிலிருந்து விடுதலை பெற துடிக்கிறவங்க மாதிரியும் எவ்வளவோ பேர். அவன் ஒரு நாள் மணிகர்ணிகை கட்டிடத்தில் இருந்தான், கேதர் கட்டிடத்தில் இருந்தான். அடுத்த நாள் ஹரிச்சந்திர கட்டிடம், அப்புறம் ஹனுமான் கட்டிடம், இன்னொரு நாள் ஆஞ்சநேயர் கோயிலில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். இப்படி அவன் இருந்த எல்லா கட்டிடங்கள்லேயும் பிணம் தின்னும் கழுகுகள் பிணங்களை கொத்தி கொத்தி தின்றத மணிக்கணக்கில் உட்காந்து வேடிக்கை பார்ப்பான். உடம்புக்கு இவ்வளவுதான் மதிப்பா? அதான் நர்மதா சொன்னாலே அப்படின்னு யோசிச்சவனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் எழுந்தது. வீட்டை விட்டு வந்து பல நாட்கள் ஆகி இப்போதான் அவளுக்கு கடிதாசி எழுதணுன்னே தோணுச்சு. 2 மாதங்கள் கழிச்சு தான் அவளுக்கு அந்த கடிதமும் வந்து சேர்ந்துச்சு. நான் உயிரோட தான் இருக்கேன், நீ சுமங்கலி தான், பயப்பட வேண்டாம். நான் எங்கெங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இதை ஒரு சோதனை போலவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பிரிவுக்கு அப்புறம் உன் மனசில் படிய போகிற எண்ணங்கள் வேறாக கூட இருக்கலாம் அப்படின்றது எனக்குள்ள ஒரு அனுமானம். அது பொய்யோ நிஜமோ, நான் காசிக்கு போயிருக்கேன், இங்கே இருக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. மனுஷங்களில் 3/4 பேர் நிம்மதிக்காக அலையிறதும் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது. ஏதோ ஒரு குறை எல்லாரையும் பிடிச்சு ஆட்டுது. எனக்கு எப்போவாவது திரும்பி வரணும் போல இருந்தால் ஊருக்கு வரேன், இல்லைன்னா அதுவும் வரமாட்டேன். என் கையில் கொண்டு வந்த பணம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதுவும் செலவழிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது அப்புறம்தான் யோசிக்கணும். பறந்த இந்த பாரதத்தில் என் பொழுது எப்படியோ போயிடும், எங்கேயோ போய் வேலை செய்ய போகிறேன். வேலைக்கு கூலி கிடைக்க அவன் பார்த்துக்குவான். உன்னோடு வாழ்ந்த இந்த 6-7 வருஷங்களில் என் வாழ்க்கையில் இனிமையான காலங்கள். அதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை.
இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போகிறேனோ, அதனால தான் இப்போவே உனக்கு ஒரு கடிதம் போட்டுட்டேன். நர்மதா, என் இனியவளே, புண்ணிய நதியோட பேரை கொண்டவ நீ. அவளை போல என்னைக்கும் புனிதமா இரு, நல்லா இருக்கணும் நீ. கடிதத்தை படித்து முடித்த மனசில் ஒரு பெரிய இடி வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே சிலையாட்டும் உறைஞ்சி போய் உட்காந்துருந்தா ரொம்ப நேரம். தபால்காரர் 11 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்த கடிதத்தை மத்தியானம் 1 மணி வரைக்கும் திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சுய நினைவு வந்தவளா கவர் மேலே இருந்த முத்திரையே கவனிச்சா. அது அழிஞ்ச நிலையில சந்திராபூரோ சீதாபூரோ எதுவுமே தெரியாதபடி எழுத்துக்கள்ல இருந்துச்சு. வெங்கலட்சுமி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. உழைச்சி உழைச்சி ஓடா போன உடம்பு, சோகன்னா என்னன்னே தெரியாத மனசா இருந்த அவளுக்கு இப்படி மகளோட வீட்டில் 2 மாதங்களா தங்கி இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அவளுக்கு விதவிதமாக சமைச்சா, தேங்காயை பறிக்க சொன்னா, நெற்களஞ்சியத்தில் நிரம்பி வழியிற நெல்லை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. பெண் இப்படி இருக்கிறாளேன்ற கவலை அவளுக்கு கொஞ்சமும் இல்லை. ஊரை விட்டு அவன் ஓடி போனானா இவன் என்ன பண்ணுவா பாவம்? இவ்வளவு சொத்தையும் அனுபவிக்க கொடுத்து வைக்காம ஓடி போயிட்டானே. இதை கேட்டு பூரணி அதிசயிச்சு போனான். ஊரில் அவளுடைய சிநேகிதி ஒருத்தி சின்ன வயசுலேயே விதவையானதை பற்றியும் துக்கம் கேட்க வந்த அவள் அம்மாவை பற்றியும் சொன்னான். வெறுமனே அழுதுகிட்டு இருக்காத, கொஞ்சமாக வச்சுட்டு போயிருக்கான், 3 லட்சம் இருக்காமே, தங்கம் போல் 2 குழந்தைங்களும் இருக்கு, ஒழுங்கா வாழ்க்கையை நல்லபடியாக வாழப்பாரு அப்படின்னு சொல்லி பெத்த தாயே பொண்ணுக்கிட்ட துக்கம் விசாரிக்கிறா. அன்னைக்கு எனக்கு இதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இதை பார்க்கும்பொழுது உலகத்தில் இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான் போலடி அப்படின்னு பூரணியும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டான். இவ்வளோ சொத்தையும் கட்டியால் தன்னால் முடியாது. அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. அதோட கங்கம்மாவோட காசை எடுத்து தன்னோட அண்ணனுக்கும் அவன் மனைவிக்கும் கொடுக்கறது உண்மையிலேயே மனசுக்கு துரோகம் பண்ணுற மாதிரியும் இருந்தது. அது சட்ட விரோதமும் கூட. அதனால் இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும்னு கொஞ்ச நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ரொம்ப நாள் கழித்து ஒரு நாள் பாலுவை தேடி போனான். அந்த லெட்டரையும் காட்டினான். அதை படித்த பாலு மனம் நெகிழ்ந்து போனான். தான் எவ்வளோ அற்பமானவன், சிறியவனை ஆனான்றதை பற்றி அவன் அன்னைக்கு தான் உணர்ந்தானே. பட்டப்பாவால் ஆள முடியாத பெண்ணை தான் அனுபவிச்சிடணுன்னு எவ்வளோ தீவிரமாக கெட்ட எண்ணம் கொண்டு இருந்தோன்னு அதை நினைக்கும் பொழுது அவன் நெஞ்சே அறுத்துது. அவனை ஆண்மையற்றவன், அவன்தான் உண்மையிலேயே நல்ல ஆண்மகன். மனைவியை பலர் முன்னாடி கோர்ட்டு கொத்தலோன்னு கொண்டு போய் நிறுத்தாம பெருந்தன்மையோடு அவளுக்கு விடுதலை கொடுத்தானே. நர்மதா தலை குனிஞ்சி நின்றுட்டு இருந்தா. சொட்டு சொட்டா கண்ணீர் பூமியில விழுந்துகிட்டு இருந்துச்சு. பூரணி அதை பார்த்து இன்னும் தேம்பி தேம்பி அழுதா. இப்போ நான் என்ன பண்ணணும்? பாலு கேட்டான். ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து என் பேரில் அவர் போட்ட காசை தவிர மற்ற எல்லாத்தையும் கங்கம்மா பேரில் ஒரு ட்ரஸ்ட்டாக மாற்றணும். ஆஸ்பத்திரிகளுக்கும் கல்வி நிலையங்களுக்கும் குழந்தைகள் விடுதிக்கும் அந்த வருமானம் போகிற மாதிரி பண்ணணும். இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு நீ என்னம்மா பண்ண போகிற? பாலு கேட்டான். அம்மா அப்படின்ற சொல்ல கேட்டதும் ரொம்ப நாள் கழிச்சு அவனை நிமிர்ந்து பார்த்தா. சினிமா போஸ்டர்களில் சீரழிகிற பெண்களும் ராத்திரியில் கொஞ்ச நேரம் கழித்து தெருவில் நடந்தா லிஃப்ட் கொடுக்கறதா சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்கள கேவலப்படுத்தணுன்ற எண்ணம் கொண்ட ஆண்களும் நிறைஞ்ச இந்த உலகில் ஒரு பெண்ணை தாயாகவோ அக்காவாகவோ மகளாகவோ இன்னும் பல பல உறவுகளோடவும் பார்க்குற ஆண்கள் இன்னமும் உலகத்தில் இருக்காங்க. நானும் அம்மாவும் வடக்கே போகலான்னு இருக்கோம். பத்திரி வர போய் பார்க்கலான்னு இருக்கேன். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவரை எங்கேயாவது பார்க்க முடியும்ல? இதை கேட்டு பாலு கலங்கினான். இவ தன்கிட்ட தன் ஆண்மையை கண்டு சரணடைஞ்சிடுவான்னு நினச்சிட்டு இருந்தவன் அவள் வாழற இந்த உத்தமமான வாழ்க்கையை பார்த்து கண் கலங்கி போனான். சொத்துக்கள் பற்றின ஏற்பாடுகள் செய்து முடிக்கவே 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மறுபடியும் பட்டப்பா கிட்டேருந்து இன்னொரு கடிதம் வராதான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனால் அப்படி ஒன்றும் வரல, ஒன்றும் தகவல் இல்லை. ஏமாந்து தான் போனான். அது வரைக்கும் தற்கொலை கிற்கொலைன்னு பண்ணிக்காம உயிரோடு இருக்கேன்னு ஒரு லெட்டராவது போட்டாரே அப்படின்னு நினச்சி நர்மதா மனசு ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டா. வெங்குலக்ஷ்மிக்கு காசிக்கு போக போகிறோன்னதும் ரொம்ப உற்சாகம் பீரிட ஆரம்பிச்சுது. அங்கே சமைச்சு சாப்பிட அது இதுன்னு
4-5 டப்பாக்களை நிரப்பிக்கிட்டா. ஏனோ மகளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நம்ம இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஊர் ஊராக திரிய போகிறோம் அப்படின்ற கவலை எல்லாம் அவளுக்கு எதுவுமே இல்லை. ஏனோ சில பேருக்கு வாழ்க்கை முழுக்க அதிகமான துக்கங்களை அனுபவிச்சு ஒரு கட்டத்தில் அவங்க மனசு கல்லா போயிடும்னு சொல்லுவாங்க. அது ஏனோ வெங்கலட்சுமி விஷயத்தில் உண்மையாகவே இருந்துச்சு. நார்த்தங்காயிலிருந்து சுண்டக்காய் வரைக்கும் எடுத்து வச்சா. நர்மதா சுத்தமாக எல்லா நகைகளையும் கழட்டி பேங்க் லாக்கரில் வச்சா. வெறும் தாலி செயினையும் கண்ணாடி வளையல்களையும் ஒரு சின்ன மூக்குத்தியும் காதில் கம்மல் 4 நூல் புடவை இவைகளை மட்டும்தான் தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டான். அவளை பார்த்த வெங்குலட்சுமி, என்னடி வேஷம் இது? அவன் எங்கேயாவது நல்லா இருக்க வேணாமா என்ன? ஏன் இருக்கணும், அதுக்கு தான் தோ இருக்கே அப்படின்னு தன்னோட தாலி செயினை காட்டினான். நல்லா இருக்கு, பாலிச்சுன்னு இருந்தால் தானே 4 பேர் உன்னை பார்க்கும்போது மதிப்பாங்க, போகிற இடத்துலையும் மதிப்பு கிடைக்கும். அம்மாவோட தேவையில்லாத தர்க்கம் எதுக்குன்னு நினச்சவ அதுக்கு மேலே அவகிட்ட எதுவும் பேசலை. 2 நாள் என் கூட அப்படின்னு பூரணி கூட கூப்பிட்டான். உன்னை மறந்துடுவா போகிறேன், எல்லாத்தையும் கவனிச்சிக்கோ, தேங்காய்களை பறித்து வச்சுக்கோ, ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த வீட்டுக்கு குடி வந்துடுங்க. கங்கம்மாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ஆசை. நீ இங்கே குடி வந்தினா உன் குழந்தைகள் தான் இங்கே ஓடி விளையாடட்டுமே, அப்படியாவது அவன் மனசு சாந்தி அடையட்டும். அதுவும் இல்லாமல் வேணும்னா இன்னும் 2 கூட பெற்றுக்கிறது அப்படின்னு கண் சிமிட்டிகிட்டே கிண்டல் பண்ணினான். பெற்றுக்க வேண்டியதுதான், பாரு நான் திரும்பி வரும்பொழுது உனக்கு 4க்கு மேலே குழந்தைங்க இருக்க போகுது, அடிப்போடி அசடு. பூரணி சிரிக்கலை. துக்கம் தாங்காமல் நர்மதாவை கட்டி பிடிச்சிக்கிட்டா. கிளம்புறதுக்கு முதல் நாள் வரையில் நர்மதா அம்மா கட்டி வச்சிருந்த மூட்டை முடிச்சுகளை கவனிக்கவே இல்லை. 4-5 தகர டப்பாக்கள், நார்மடி கூட, பெட்டி வேற. கிளம்புற நேரத்தில் தான் இதை எல்லாத்தையும் கவனிச்சவ, பெட்டியில் என்னம்மா அப்படின்னா. உனக்கு தான் 4 பட்டுப்புடவை எடுத்து வச்சுருக்கேன், போதுமே, ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு வா, இல்லைன்னா போகிற வழியில் யாருக்காவது கூப்பிட்டு கொடுத்துருவேன். கிழவி முணுமுணுத்துக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சா. கங்கா காவேரியில் ஜன்னலோரம் உட்கார்ந்த நர்மதா ரொம்ப நேரம் வரையில் பேசலை. ரயில் கிருஷ்ணா நதியை தாண்டி ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருந்துச்சு. பொங்கி தழும்பி பிரவேகிக்கிற அந்த தண்ணீரை கண் கொட்டாமல் பார்த்துட்டு வந்தா. எவ்வளோ பேருடைய தாபத்தையும் பாவத்தையும் இந்த புண்ணிய நதி போக்கியிருக்கோம். ரயிலோட ஓரமாக மலைகளும் வந்தது, சமவெளிகளும் வந்துச்சு, அடர்ந்த காடுகளும் வந்தது, தரிசு நிலங்கள் கூட வந்தது. அப்படியே பொழுது போய் இரவு நேரமும் வந்துச்சு. இப்படி இவைகளையெல்லாம் கடந்து தாண்டி போகும்பொழுது அவ தன் கிட்ட இருந்து ஒரு பாரம் குறையறத உணர்ந்தா. வானத்து நிலவு பிரகாசமாக ஜொலிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அவன் மனசில் ஒளிஞ்சிக்கிட்டு ஆட்டம் போட்ட எண்ணங்களும் மனசை இருட்டடித்த சபலங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக விலக அவளுக்குள்ள ஒரு விழிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த பெட்டியில் இருந்த எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்க, ஏனோ நர்மதா மட்டும், அதுதான் அவள் விழித்திருந்தாள். கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டிங்களா? உங்களுடைய கருத்து என்னன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உண்மையிலேயே ஆசிரியர் ஒரு அருமையான கதையை நமக்கு தந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இது பெண்களை பற்றி மட்டும் இல்லாமல் ஒரு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற கதையாகவும் தான் நான் பார்க்குறேங்க. கணவன் அப்படி ஆயிட்டானேன்னு ஆரம்பத்தில் அதிர்ச்சி அடைந்தாலும் அவனை அசிங்கப்படுத்தணுன்னோ, இல்லை அவனை விட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை அவன் கொடுத்த சுதந்திரத்தை தப்பாக பயன்படுத்துறதுன்னு அவள் எந்த ஒரு தப்புமே பண்ணலை. மாறா அவள் ஒரு புரட்சி பெண் மாதிரி உடல் சுகத்தை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லையா என்ன, அது இல்லாமல் உயிர் வாழ முடியாதான்னு தனக்குள்ளே கேள்வி கேட்டவ அதை எல்லாருக்கும் புரியவும் வச்சிருக்கா. அவளை சுற்றி இருந்தவங்க கூட அவள் எவ்வளோ ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழறான்றத உணர வச்சா. தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் அந்த தப்புக்கு பதில் இன்னொரு தப்பு இல்லை அப்படின்றத இந்த கதையின் மூலமா சொல்கிறதா நான் நினைக்கிறேங்க. சரிங்க, இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.